நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தவட்ட இவங்க வாடகை இடத்துல இருக்கிறாங்க. அந்த வாடகை கொடுக்க முடியாத அந்த மாதம் ஆகிட்டு அவங்க பாவம் ரொம்ப தவிழிக்கிறாங்கப்பா. அந்த கஷ்டத்தை எங்களால் பார்க்க முடியல. எங்களை பார்ப்பாங்களா, அவங்க கஷ்டத்தை பார்ப்பாங்களா, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு குடும்பம் இருக்குதுல்லப்பா. இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கனால கைவிடப்பட்டிருக்காங்க. சொல்ல போனா நம்ம வந்திருக்கிற இடத்துல 35 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க பிள்ளைங்கனாலேயோ இல்ல அவங்க பசங்கனாலேயோ கைவிடப்பட்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, 5 பிள்ளைங்க இருந்தும் ஒருத்தர் கைவிடப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு வந்து நைட்டு போய் தூக்கம் வருமானு கூட எனக்கு தெரிய மாட்டேதுங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுங்க. அவங்க வந்து எங்களை சொல்றாங்க நீங்க தான் அப்பா அம்மான்னு. இல்ல, அவங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்து எங்களை அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. வாசம் முதியோர் மினிமம் 40 பேர் இருக்காங்க. இதுக்கு மேல இடம் வசதி பத்தாதனால நாங்க எடுக்க முடியல. ஒரு நாளைக்கு 4 நபர் 5 நபர்கள் வந்து கேட்கறாங்க. இடம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்றப்ப எங்களுக்கு மனசு வலிக்கு தெரியுங்க. வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால நாங்க வேற இடம் பார்த்து நல்ல இடத்த பார்த்து ரெடி பண்ணி கொஞ்சம் பில்டிங் கட்டலான்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களும் இந்த பாசம் முதியோர் இல்லத்தை கொஞ்சம் வெளியே கொண்டு சென்று மக்களுக்காக நிறைய உதவியை செஞ்சு தருமாறு இதன் மூலியமா கேட்டுக்கிறோம்.